ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு டிஸ்டோப்பியன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற சிவில் வார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் அமெரிக்காவில் சிவில் வார் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 3 முறை பிரசிடெண்ட்டாக இருந்த ஒருத்தர், ஆனால் இனிமேல் அந்த ஆள் சொல்கிறது எதுவும் இங்கே எடுபடாது, நாங்கள் ஏற்றுக்க முடியாதவரை அப்படின்னு சொல்லி அங்கே வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுறாங்க. இதனால் அந்த பிரசிடெண்ட்டு ஐயையோ இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளை ரவுண்டு கட்டி போட்டி தெளிவாங்க போல் அப்படின்னு சொல்லி அவர் வாஷிங்டன் டிசிக்கு போயிடுறாப்புல. இப்போ அந்த ஆள் நீ போனால் நாங்கள் விட்டுருவோமா, உன்னை தேடி கண்டுபிடிச்சாது, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டோம்னு சொல்லி இந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் எல்லாம் படையெடுத்து வாஷிங்டன் டிசியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இதே தருணத்தில் ஒரு வார் ஃபோட்டோகிராஃபராக இருக்கக்கூடிய லீ ஸ்மித் அப்படின்னு ஒரு லேடி, ஜோயல் அப்படின்னு அவங்களுடைய கொலீகு, சாமி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்துக்கும் மென்டராக இருக்கிற ஒரு நபர், இவங்க 3 பேர் போக ஜெஸ்ஸி கல்லன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு அந்த பொண்ணு, இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் போய் டிசியை ரீச் பண்ணி கடைசியாக அந்த பிரசிடெண்ட்டை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த பிரசிடெண்ட்டை ஒரு இன்டர்வியூ எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கம் அங்கே படையெடுத்து கிளம்ப. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது அலெக்ஸ் கார்லண்டுடைய ஒரு படம். அலெக்ஸ் கார்லண்டை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஏங்க அவர் படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாரோ இல்லையோ அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல செம்ம டெக்னிக்கலி சவுண்டான படங்களை தான் ப்ரெசென்ட் பண்ணுவார். அவருடைய படங்கள் எந்த படங்கள் வேணாலும் எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு அனிகிலேஷன் எடுத்துக்கோங்களேன், டெக்னிக்கலி செம்ம சவுண்டாக இருக்கும், எங்கேயும் பெருசாக நம்ம கை காட்ட முடியாது என்னங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு இந்த படமுமே இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் தான். ஒரு சிவில் வார் அப்படிங்கிறது பத்திக்க ஆரம்பித்து ஊருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கலவரம் ஆகி போச்சு அப்படின்னா, சாதாரண சிவிலியன்ஸுடைய லைஃபு எந்த அளவுக்கு அங்கே அடிவாங்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஒரு விஷயத்தில் காட்சிகளாக போர்ட்ரே பண்ண விதமாகட்டும், கிட்டத்தட்ட ஒரு கலவர பூமி, ஒரு வார் ஜோன் மாதிரி ஒரு இடம் ஆகிப்போச்சு அப்படின்னா, அங்கே 100கணக்கான கார்கள் ரோட்டோரமாக அங்கங்கே நமக்கென நிற்கிறது, நடு ரோட்டில் நிற்கிறது, உடைக்கப்பட்ட நிலைமையில் அந்த கார்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுறங்கிற மாதிரி காட்சிகளாகட்டும், உயிரோட ஒரு நபரை பிடிச்சி அப்படியே எரிக்கக்கூடிய அந்த காட்சியாகட்டும், ஒரு தற்கொலைப்படை நபர் ஒருத்தர் அவர் உள்ளே புகுந்து நேர ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் ஓடி அங்கே நடக்கிறக்கூடிய சம்பவமாகட்டும்னு சொல்லி சும்மா திக்குங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் அந்த அளவுக்கு வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னாலே எங்கே தயவு செஞ்சு இந்த சிவில் வாரெல்லாம் யாருமே ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்துடுவோம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் பல கண்ட்ரியில் நடக்குது, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2017 சாங் காங் ஹோ அவர் நடித்த எ டாக்ஸி டிரைவர்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணி செம்ம ரேட்டிங் கொடுத்த ஒரு படம், வேறு லெவல் படம் அந்த படம். அந்த படம் இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி நீங்கள் அப்படி ஒரு படம் நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எ டாக்ஸி டிரைவரை முதல்ல பாருங்கள். இந்த படத்துக்கு முன்னாடி அட்டகாசமான படம். படம் பார்த்து முடியும் போது உங்களை உலுக்கி இழுக்கக்கூடிய ஒரு படம். அது அப்படியே ஸ்டன்னாக இருப்போம், ஸ்பீச்லெஸ்ன்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு ஃபீலில் நம்மளை விடக்கூடிய ஒரு படம் அந்த எ டாக்ஸி டிரைவர் படம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலவர பூமியாக ஆகக்கூடிய அந்த இடங்கள், அதுக்குள்ளே வேறு வழி இல்லாமல் உள்ளே போகக்கூடிய ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் திருப்பி வரும்போது அவங்க என்னென்ன விஷயங்களை கடந்து வர்றாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சித்தரிக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு எ டாக்ஸி டிரைவர் தான் ஞாபகம் வந்தது. அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், அட்டகாசமான ஒரு படம். நம்ம மெமரிஸ் ஆஃப் மர்டரில் ஹீரோவாக பண்ண ஒரு ஹீரோவாக வர்ற ஆள் தான் நம்ம சாங் காங் ஹோ. அவர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பாப்புல. அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாப்புல, கண்ணை கலங்க வச்சுருப்பாப்புல டாக்ஸி டிரைவரில். இப்போ இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சிவில் வாருங்கிறதுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அட்டகாசமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. முதல்ல நியூயார்க்குள்ளே நடக்கக்கூடிய குண்டு வெடிப்புகள் அப்படி இப்படின்னு பல சம்பவங்களை படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு சில விஷயங்களை காட்டி கடந்தான் நம்ம வர்றோம். ஆனால் இந்த 4 பேர் டீமை பண்ணி கிளம்பி இவங்க போகிற வழியில் என்ன ஆகுதுங்கிற மாதிரி இவங்களுக்குள் நிறைய கான்வர்சேஷனு, போகிற ஒரு ட்ராவல்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது தான் இதில் ஒருத்தர் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அப்படிங்கும்போது தான் இந்த சிவில் வாருங்களுடைய தீவிரம் என்ன, ஐயோ என்னங்க பண்ணுறது இப்போ அப்படிங்கிற அந்த பதவதைப்பே அங்கே தான் ஆரம்பிக்கும்.
நீங்கள் இந்த வார் ஆக்ஷன் த்ரில்லர்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கடைசி 20-25 நிமிஷம் அந்த வாஷிங்டன் டிசியில் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போய் அந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் அடிக்கிற அந்த சீனு வேறு லெவலில் தெறிக்க விட்டுருந்தாப்புல அலெக்ஸ் கார்லாண்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபு டெஃபினட்டாக உங்களை ஹோல்ட் பண்ணிடும், என்னால் அடித்து சொல்ல முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய கான்வர்சேஷன் அப்படி இப்படின்னு ஸ்லோ ட்ராமாவாக போகும். ஏங்க இந்த படமாக அப்படி இருக்குன்னார் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். இதனாலேயே ஒரு சில பேர்த்துக்கு இந்த படம் ஓகே தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஒரு சில பேர்த்துக்கு இல்லைங்க சூப்பரான படங்க அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கலாம். அது ஒப்பீனியன் டிஃபர்ஸு. அந்த கால் நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் எந்த குரூப்பை சேர்ந்த ஆளுங்கன்னு நான் இருக்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். நம்மளுடைய வேவ்லெந்த் ரசிகர்கள்லாம் டெஃபினட்டாக ஒருத்தர் அட்டம் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான ஒரு படம், நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, உண்மையாக இந்த படத்தில் பொதுவாக இந்த மாதிரி கதைக்களங்கள் டெக்னிக்கலி சவுண்டு அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம குறிப்பிட முடியாது. ஆனால் இந்த படத்தில் உண்மையாக எந்த டீமை அதிக அளவு நம்ம பாராட்டலாம், இவங்களுடைய எஃபர்ட்டில் தாங்க அந்த படமே நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் உண்மையாக நமக்கு மிகப்பெரிய தடுமாற்றமாகத்தான் இருக்குது. அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக்கை கூட விடுங்கப்பா, சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் இதெல்லாம் எவன் நல்லா பண்ணியா அப்படிங்கிறதே நம்மளால் கை காட்ட முடியலை. அந்தளவுக்கு தத்ரூபமாக குறிப்பிட்ட அந்த கலவர காட்சிகள் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு செதைச்சி விட்ருக்காங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஓவர் ஹைப் இல்லாமல் தெளிவாக முதல்லே சொல்லிட்டேன், அதை வச்சு நீங்கள் அந்த காலை எடுத்துக்கங்க. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு செக்ஷுவல் போர்ட்ரேலுமே கிடையாது. ஆனால் ரத்தம் தொடிக்கக்கூடிய கொடூரமான குரோதமான காட்சிகள், உயிரோடே ஆளை வச்சு கொளுத்தக்கூடிய காட்சிகள் தான் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேனே. அந்தளவுக்கு நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் இருக்குது. குழந்தைகளுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கோ இந்த படம் தேவை கிடையாது என்கிட்ட கேட்டால். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழ் டப்பிங் ரசிகர்கள் இந்த படத்தை தாராளமாக பார்க்குறேன்னா பார்க்கலாம். டெஃபினட்டாக மினிமம் கேரண்டி ஒரு டீசென்ட் வாட்ச் படங்க. அந்த ஒரு மூடை செட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.